பொதுவாவே இந்த ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்திலலாம் நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு வாலிபால் பிளேயராவோ, இல்ல பாஸ்கெட் பால் பிளேயராவோ இருக்கிறோம் அப்படின்னா, நல்லா விளையாடக்கூடிய ஒரு 5 பேர ஸ்கூல் நிர்வாகமே வந்து சூஸ் பண்ணி வேற ஒரு ஊருங்களுக்கெல்லாம் கூட்டு போவாங்க. அங்க நடக்கிற காம்படிஷன்லலாம் வந்து நம்மள கலந்துக்க வைப்பாங்க. அது போக நமக்கு ட்ரெய்னிங்கும் குடுப்பாங்க. அப்படி நம்ம வெளியூருக்கு போகும்போது நெறைய அனுபவங்கள் கிடைக்குங்க. நெறைய கான்டெக்ட்ஸ் கிடைக்கும். அது போக நம்மளோட திறமைய இன்னுமே வளர்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியில ஒரு ஸ்கூல் நிர்வாகம் அங்க இருக்கிற 5 பொண்ணுங்கள கோச் கூட அதான் அங்க இருக்கிற 5 பொண்ணுங்களையும் பசங்களையும் அவங்க ஸ்கூல் சார்பா சென்னைக்கு ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு அனுப்புறாங்க ட்ரைனிங் விஷயமா. அப்படி வந்து அந்த பொண்ணுங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு அனுபவத்தை அந்த இடம் கொடுத்துருக்குதுங்க. ரொம்பவே த்ரில்லிங்கா இருந்துச்சுங்க. கேட்கும் போதே எனக்கு ஒரு ஹாரர் படம் பார்த்த ஃபீல் கொடுத்துச்சு. ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். வெல்கம் டு அவர் ஷோ Devil's Kitchen. ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் கிருத்திகாங்க. கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகான கிராமத்தை சேர்ந்தவங்க. இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு மேல்நிலை பள்ளிங்க. இந்த மேல்நிலை பள்ளியில் அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறாங்க கிருத்திகா. அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒரு கோஎட் ஸ்கூல் தாங்க. ஆண்களும் படிப்பாங்க, பெண்களும் படிப்பாங்க. 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்த கிருத்திகா, அவங்களோட ஃப்ரெண்டு ரம்யா, அப்புறம் அவங்க கூட இருக்கிற ஒரு 3 பொண்ணுங்க. இவங்க எல்லாருமே பாஸ்கெட் பால் பிளேயராங்க. அதே ஸ்கூலை சேர்ந்த ஒரு 5 பசங்களையும் இந்த 5 பொண்ணுங்களையும் சூஸ் பண்ணுறாங்க அந்த ஸ்கூல் நிர்வாகம். இப்போது சென்னையில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு கோர்ட்டில் தான் அவங்க வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. அதாவது ட்ரைனிங்கும் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு மேட்சும் இருக்குதுங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட ஸ்கூல் நிர்வாகத்துலேருந்து 2 கோச் வராங்க. இந்த 2 கோச்சுமே ஆள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக இருப்பாங்களாங்க. சின்ன வயசுலலாம் நமக்கு இந்த பிடி சாரை பார்த்தா ஒரு பயம் வரும், நம்மள அறியாமலே. அதே மாதிரி தான் இந்த பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும், அவங்க ஸ்கூலில் இந்த பிடி சாரை பார்த்தா மட்டும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆகுமா. அப்பேற்பட்ட 2 பிடி சாருமே இவங்களுக்கு கோச்சா இப்போ சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த பொண்ணுங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி சென்னை வந்து புதுசுங்க. அதனாலேயே வெளியே போக மாட்டாங்க. அவங்க இருந்த அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற இடத்த மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்களே தவிர்த்து அவங்க கோச் கிட்ட கேட்டு அப்பப்போ ஃப்ரீயான டைமில் வெளியே போகலான்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணாலுமே அவங்களுக்கு ட்ரைனிங் செக்ஷனுக்கே கரெக்டாக இருக்குமாங்க டைமு. நைட்டு 9-9:30 மணி வரைக்கும் ட்ரைனிங் போகுமாங்க. ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட ரூமுக்கு போய் படுத்துருவாங்களாம். பொண்ணுங்களுக்கு தனியாக ஒரு ரூம் அலாட் பண்ணியிருக்கிறாங்க, பசங்களுக்கு தனியாக ஒரு ஏரியாவில் ரூம் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்கெட் பால் கோர்ட்குள்ளேயே தான் இருக்குது. இது நம்ம நார்மலாக பார்க்குற மாதிரி ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட் கிடையாதுங்க. உள்ளேயே கிட்டத்தட்ட 20-25 பேர் தங்குறதுக்கு உண்டான ரூம் வசதியோடு இருக்கிற ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட். அதுவும் ஒரு பப்ளிக் ஆக்சஸ் இருக்கிற ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட்டுங்க. இந்த பாஸ்கெட் பால் கோர்ட்ல இந்த பொண்ணுங்க தங்குறதுக்கு தனியா ஒரு இடம் அலாட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னா மொத்தம் 5 ரூம் இருக்குமாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஏறி போனோடனே லெஃப்ட் சைட்ல மொத்தம் 5 ரூம் இருக்குமா. இந்த 5 ரூமுக்கு நடுவுல ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குமா. அவங்களோட ரூம்ல அட்டாச் பாத்ரூம்லாம் இருக்காதாங்க. காமனான ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி தான் பாய்ஸ்க்கு தனியா ஒரு இடம் இருக்குது. இப்போ இந்த கேர்ள்ஸுக்கு அலாட் பண்ண இடத்துல மொத்தம் 4 ரூம் இருக்கும். ஒரு ரூம் வந்து பாத்ரூமா இருக்குது. இப்போ இந்த 4 ரூம்லயுமே 2 பொண்ணுங்களா தங்கி இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு மட்டும் தனியா தங்கி இருக்கிறாங்க. இந்த கதையை எனக்கு சென்ட் பண்ண கிருத்திகாவும் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ரம்யாவும் ஒரு ரூம்ல தங்கி இருக்கிறாங்க. அடுத்த ரூம்ல 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரூம்ல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தங்கி இருக்கிறாங்க. இப்போ ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல இவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமா நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ட்ரைனிங் ஒரு பக்கம், டயர்டு ஒரு பக்கம், இவங்களுக்கு எதை பற்றி யோசிக்கிறதுக்கான டைமே இல்லை. நல்லா தான் போயிட்டு இருந்திருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு 8-8:30 மணி இருக்குமாங்க. கிருத்திகாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ரம்யா கீழே எல்லா பொண்ணுங்களுமே பாஸ்கெட் பால் கோர்ட்ல ட்ரைனிங் போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு மட்டும் ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு மேலே வந்திருக்கிறாங்க. ரெஸ்ட் ரூமுக்கு மேலே வந்தவங்க அவங்களோட ரூம்ல இருக்கிற ஒரு பொருளை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதாவது அந்த ரூம் கிட்டக்க போகும்போது அவங்களோட ரூம்குள்ள யாரோ ஒருத்தவங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு உள்ள உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன லாங்குவேஜ்னு இவங்களுக்கு புரியலை. ஆனால் ஒரு பொண்ணு ஒரு மாதிரி சிங் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் நல்லாவே கேட்குதுங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது. ஏன்னா ரம்யாவோட கையில் தான் அந்த ரூமோட கீ இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ரூம்குள்ளே யார் உட்காந்து பாட்டு பாட முடியும்? ரம்யாவுக்கு ஒரு மாதிரி பயம் கொடுக்குதுங்க. இருந்தாலும் இவங்க தங்கியிருக்கிற அந்த கோர்ட்டுக்கு பக்கத்திலேயே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கிற காரணத்தினால இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற யாருன்னா ஒரு பொண்ணு, ஒரு ஹிந்திக்கார பொண்ணோ இல்லை சேட்டு வீட்டு பொண்ணோ பாட்டு பாடிட்டு இருந்திருக்கலாம். அது கூட இங்கே வரைக்கும் கேட்கலாம் இல்லையா, எக்கோ அடிச்சு. அப்படி தான் ரம்யா அவங்களோட மனசை தேத்திக்கிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க.
உள்ளே போய் பார்த்த ரம்யாவுக்கு ஒரு ஷாக்குங்க. அவங்களோட ரூம்ல இருந்து தான் அந்த சத்தம் கேட்டிருக்குது. ஏன்னா கரெக்டாக இப்போ நம்ம ஒரு ரூமை ஓப்பன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூம்குள்ளே யாராச்சும் ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு ஓப்பன் பண்ணும்போது அந்த ஏர்லேயே நமக்கு பாஸ் ஆகுங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கிற அந்த வார்த்தையை நிப்பாட்டினாங்கன்னா நம்மளால் துண்டாக கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி தான் அந்த பாட்டு பாடிட்டு இருக்கிற சத்தம் இந்த பொண்ணு டோரை ஓப்பன் பண்ணுற வரைக்குமே கேட்டுக்கிட்டு தான் இருந்திருக்குது. ஓப்பன் பண்ணுற ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அந்த பாட்டு நின்றுருக்குதுங்க. இப்போது ரூம்குள்ளே போயிட்டு லைட்டை போட்டு பார்த்தா இவங்களோட பெட்டும் கீழே ஃபுல்லாகவே ஒரு மாதிரி வெட்டாக இருக்குதுங்க. அதாவது ஈரமாக இருக்குது. யாரோ ஒருத்தவங்க தண்ணியை மேலே ஊற்றி விட்டாங்கன்னா அது காயிற ஸ்டேஜில் எப்படி இருக்கும், லைட்டாக ஈரப்பதமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வெட்டாக இருக்குது. ரம்யாவுக்கு ஒரு டவுட்டுங்க, இவங்களோட ரூம்குள்ளே அந்த அளவுக்கு தண்ணியை கொட்டுற அளவுக்கு இவங்க வாட்டர் கேனும் வைக்கல, அது போக மேலே எந்த ஒரு லீக்கேஜும் கிடையாது. இங்கே தான் இவங்க ஒரு நாள் தங்கியிருக்கிறாங்க. தங்கி 2வது நாள் நைட்டு தான் இந்த இன்சிடென்ட் ரம்யாவுக்கு நடக்குதுங்க. ரம்யாவுக்கு ஒன்றுமே புரியலைங்க. மேபி எங்கேயாச்சும் லீக்கேஜ் கூட இருக்கலாம், அதுலேருந்து கூட தண்ணி லீக் ஆகி இந்த மாதிரி வெட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஞாபகத்தில் விட்டுட்டு கீழே போய் ப்ராக்டிஸை கண்டினியூ பண்ணுறாங்க. ரம்யா மேலே நடந்த இந்த இன்சிடெண்ட்டை பற்றி கிருத்திகா கிட்டேயோ அவங்களோட கோச் கிட்டேயோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ ஷேர் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்த நாள் அந்த ரூம்குள்ளே மறுபடியும், அதாவது இவங்க தங்கியிருந்த அந்த ரூம்குள்ளே தான் மறுபடியும் அந்த பாட்டு சத்தம் கேட்குது. மெதுவாக அந்த ரூம் கிட்டக்க வந்தவங்க, அவங்க கிட்ட கீ இல்லை, கிருத்திகா கிட்ட தான் கீ இருக்குது. கீழே லைட்டாக ஒரு கேப் இருக்குமாங்க, அதில் படுத்துக்கிட்டே உள்ளே பார்க்குறாங்க யாருனா இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த தடவை கிருத்திகாவும் ரம்யாவும் அந்த ரூமை விட்டு வெளியே வரும்போது லைட்டை ஆன் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாங்க. அது எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம். லைட் எரியிற அந்த வெளிச்சத்துக்கு கீழே யாருனா நிற்கிறாங்களா, உள்ளே யாராச்சும் இருந்தாங்கன்னா தெரியும். ஸோ கீழே குனிஞ்சு பார்த்துருக்குறாங்க, யாருமே இல்லை. ஆனால் அந்த சத்தம் மட்டும் ரூம்குள்ளேருந்து தான் வருதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இப்போதான் ரம்யாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. எப்படியாச்சும் இதை கிருத்திகா கிட்ட சொல்லிடணும், நம்மளோட கோச் கிட்டையும் சொல்லிடணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. நேராக கீழே போயிட்டு கிருத்திகாவை தனியாக கூப்பிட்டு, கீழேயே ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்குமா, கீழே ரெஸ்ட் ரூம் இருக்கும்போது ஏன் மேலே வந்து அவங்க யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கீழே இருக்கிற ரெஸ்ட் ரூமை அங்கே இருக்கிற வேறு ஸ்கூலில் சேர்ந்த அந்த பொண்ணுங்களாம் வந்திருப்பாங்க, பப்ளிக் ஆக்சஸ் இருக்கிறனால அங்கே இருக்கிற பொண்ணுங்களும் யூஸ் பண்ணுற காமன் டாய்லெட் தான் கீழே இருக்குது. ஆனால் மேலே இருக்கிறத இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த 5 பேர் மட்டுமே யூஸ் பண்ணுற டாய்லெட்டுங்கிறனால தான் அந்த பொண்ணு மேலே போயிட்டு ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ண போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ கிருத்திகாவை கூப்பிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாங்க. இங்கே பாரு, 2 நாளாகவே எனக்கு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது, அதுவும் நம்ம ரூமில் தான் கேட்டுக்கிட்டு இருக்குது. என்னடி சொல்கிற, நம்ம ரூமில் கேட்டுகிட்டு இருக்குதா? அந்த ரூமில் தானே நம்ம படுத்து தூங்குறோம், நைட் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லையே. ஆனால் காலையில் எந்திரிக்கும் போது நம்ம உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வெட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி தான் நான் அந்த ரூமை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகும்போது பெட்டும் ஃப்ளோரும் ஒரு மாதிரி ஃபுல்லாகவே வெட்டாக இருந்துச்சுடி, அதாவது ஈரப்பதமாக இருந்துச்சுடி. எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, நம்ம ரூமில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது கிருத்திகா திட்டிருக்கிறாங்க. இங்கே பாரு, வந்திருக்கிற இடத்துல இன்னொரு ஒரு 4 நாள் தான் தங்க போகிறோம், நீ பாட்டுக்கு எதனா ஒன்று சொல்லிட்டு இருக்காத, கோச்சுக்கு தெரிஞ்சால் திட்டுவார், உனக்கு ஒரு வேலை இல்லை, நானும் அதே ரூமில் தான் இருக்கிறேன், எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு 9:30 மணி இருக்குமாங்க. இவங்களோட ப்ராக்டிஸ் செக்ஷன்லாம் முடிச்சுட்டு எல்லா பொண்ணுங்களும் அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க. கிருத்திகாவும் ரம்யாவும் தான் கடைசியாக அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. மெயின் டோர் கிட்டக்க போகும்போதே கிருத்திகா கிட்ட தான் ரூம் கீ இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க அந்த கீ எடுத்து சுற்றிக்கிட்டே இவங்க பாட்டு பாடிக்கிட்டே, அதாவது கிருத்திகா வேற ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வராங்க. ரம்யாவுக்கு பயம் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்போது அந்த ரூம் கிட்டக்க வரும்போது கிருத்திகா அவங்க பாடுறதை நிப்பாட்டிட்டு கண்ணுலாம் விரிஞ்சு ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா ரம்யா சொன்ன மாதிரியே அவங்களோட ரூம்குள்ளே வேற யாரோ ஒரு பொண்ணு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன லாங்குவேஜ்னே தெரியல, ஏதோ ஒரு லாங்குவேஜில் அந்த பொண்ணு உள்ள பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போதான் கிருத்திகா ரம்யாவை பார்த்து உண்மையாகவே வாடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், நான் சொல்லும்போது நீ நம்பலைல, இப்போ நீ ஓப்பன் பண்ணு, உள்ளே போகும்போது அந்த பாட்டு சத்தம் கேட்காது. அதே மாதிரியே கிருத்திகாவும் சாவி போட்டு அந்த கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் லைட்டை போட்டு பார்த்தா அந்த சத்தம் கேட்கல. ரம்யா சொன்ன மாதிரியே அந்த ரூம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி வெட்டாக இருந்திருக்குதுங்க. அது போக இவங்களோட துணி எல்லாமே கீழே கிடந்திருக்குது. இவங்களோட சூட்கேஸை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணி அவசர அவசரமாக ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த ஜிப்பெல்லாம் பிச்சு ஒரு மாதிரி கிழிச்சு வச்சிருந்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அவங்களோட ரூமே ஒரு மாதிரி கொடூரமாக இருந்திருக்குதுங்க. இவங்களோட பெட்டு ஃபுல்லாகவே தண்ணியை ஊற்றி வச்சிருக்கிற மாதிரி ஒரு மாதிரி வெட்டாக இருந்திருக்குது, நனைஞ்சு போய் இருக்குது. அது போக பிளட் ஸ்ட்ரெயின்ஸும் இருந்திருக்குது. அதாவது ஒரு பொண்ணோட கால் அச்சில் ரத்தத்தில் முக்கிட்டு, காலை ரத்தத்தில் முக்கிட்டு அவங்க நடந்தாங்கன்னா ரூம்குள்ளே அங்கங்கே அவங்க நடந்து போன அந்த தடம் இருக்கும் இல்லையா, ரூம் கீ இந்த பொண்ணுகிட்ட தான் இருக்குது. கிருத்திகாவுக்கு கை கால்லாம் நடுக்கம் கொடுத்து இப்போ ரம்யாவும் கிருத்திகாவும் அவங்களோட ரூம் டோரை லாக் பண்ணிட்டு கீழே கோச் இருப்பாராம். அதாவது இந்த பசங்களுக்குலாம் நைட்டு 12 மணி வரைக்குமே கோச்சிங் கொடுத்துட்டு இருப்பாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் கோச்சுக்கிட்ட போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கிருத்திகாவே சொல்கிறாங்க மூச்சு வாங்கி. இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் கொடுக்குது. என்னம்மா சொல்கிறீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, சரி வாங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கோச் மட்டும் இவங்க கூட வராரு. அவர் கிறிஸ்டினாங்க. மேலே வந்து இந்த ரூமை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கும்போது
இவங்க பார்த்த எந்த விஷுவலுமே உண்மை இல்லை. அதாவது இவங்களோட துணிகள் எல்லாமே அவங்களோட லக்கேஜ் பேக்ல தான் இருக்குது. அது போக இவங்க ரூம்ல எந்த ஒரு வெட்டான ஒரு சூழ்நிலையும் இல்லை. அதாவது ஈரப்பதம் எதுவுமே இல்லை. நார்மலா அந்த ரூம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்குது. இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. சார் சத்தியமா சொல்றோம் சார், நாங்கள் ரூம் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உள்ள பாடிட்டு இருந்தா, ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா எங்களோட துணியெல்லாம் வெளியே கிடந்துச்சு. இப்போ எல்லாமே தலைகீழ இருக்குது. அதாவது நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு. இது எப்படி சாத்தியம்னு எங்களுக்கு தெரியலமா. உங்க கையில தானே ரூம் கீ இருக்குது. ஆமா. எக்ஸ்ட்ரா கீ யாராச்சும் பொண்ணுங்க கிட்ட இருக்குதா? இல்ல. அப்புறம் எப்படி பூட்டி இருக்கிற ரூம்ல வந்துட்டு வெளியே போட்ட அந்த துணியெல்லாம் எடுத்து உள்ள வைப்பாங்க? இவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியலங்க. இப்போ அந்த கோச் இவங்க 2 பேருமே திட்டிட்டு கலாய்ச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிருக்கிறாரு. இதுக்கு தான் பேய் படம் அதிகமாக பார்க்கக்கூடாது, இதுக்கு தான் அதை பற்றி எதுவுமே நைட் நேரம் பேசக்கூடாது, உங்களுக்கா ஏதோ ஒரு கற்பனையில தாம்மா நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போயிட்டாராங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ எப்படி இந்த ரூமில் நைட்டு படுத்து தூங்க போகிறாங்கங்கிற அந்த ஒரு பயம் மட்டும்தான் வந்திருக்குது. யோசித்து பாருங்க, உங்கள் கண்ணுக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த மாதிரியான அமானுஷ்யங்கள் வேற யாராச்சும் ஒருத்தரை கூட்டு வந்து காட்டும் போது அங்கே இல்லைன்னா, அதே ரூமில் தான் நீங்கள் நைட்டு படுத்து தூங்கணும்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தாங்க ரம்யாவுக்கும் கிருத்திகாவுக்கும் இருந்திருக்குது. இப்போ இவங்க கூட வந்த இன்னொரு பொண்ணு ஸ்வேதாங்கிற பொண்ணு பக்கத்து ரூம்ல இருக்கிறாங்க. அவங்க ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது இந்த கோச் இந்த ரூம்ல வந்து இவங்களை திட்டிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நடந்தது எல்லாத்தையும் கிருத்திகா சொல்றாங்க. இப்போ ஸ்வேதாங்கிற பொண்ணு நம்புறாங்க. என்னடி சொல்ற, உண்மையாவே வா சொல்ற? சரி ஓகே, நீங்க 2 பேருமே இன்னைக்கு நைட்டு மட்டும் என்னோட ரூம்ல வந்து படுத்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இப்போ ஸ்வேதாக்கு ஓகே, இந்த 2 பொண்ணுங்களுக்கு ஓகே. ஏன்னா பயம், எங்கேயாச்சும் போய் இன்னைக்கு நைட்டு மட்டும் படுத்து தூங்கிட்டு நாளைக்கு கோச்சு கிட்ட சொல்லி வேற ரூம் கூட கேட்டுக்கலாம், ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் இருக்குது, நைட்டை மட்டும் எப்படியாச்சும் ஓட்டிடலான்னு ஸ்வேதா கூட போயிட்டு இந்த 2 பொண்ணுங்களும் படுத்து தூங்குறாங்க. ஆனால் ஸ்வேதா ரூம்ல இருக்கிற இன்னொரு பொண்ணு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த 2 பொண்ணுங்களும் வந்தது பிடிக்கலங்க. சும்மா சும்மா உச்சி கொட்டிக்கிட்டு அந்த அக்கா முகம் காட்டின காரணத்தினால ஸ்வேதாக்கே பிடிக்காம ஸ்வேதா என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு அந்த பேயே எவ்வளவு பரவாயில்லடி, வா நம்ம 3 பேருமே உங்களோட ரூம்ல போய் படுத்துக்கலாம், இன்னைக்கு ஒரு நைட்டு தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த 3 பொண்ணுங்களும், அதாவது ஸ்வேதா, கிருத்திகா, ரம்யா, இந்த 3 பொண்ணுங்களுமே அவங்களோட ரூம்ல, அதாவது அமானுஷ்யம் நடந்த அந்த ரூம்ல தான் அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்குறாங்க. அன்னைக்கு நைட்டு ரம்யாக்கும் கிருத்திகாவுக்கும் தூக்கமே வரல. ஆனால் அந்த ஸ்வேதாங்கிற பொண்ணு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களை அறியாமலே இந்த 2 பொண்ணுங்களும் நல்லா படுத்து தூங்கிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு எந்த ஒரு அமானுஷ்யமோ எந்த ஒரு சத்தமுமே அவங்களுக்கு கேட்கலையாங்க. இப்போ கிருத்திகாவுக்கும் ரம்யாவுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஸ்வேதாங்கிற பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது, அந்த பொண்ணோட பாசிட்டிவ் வைப்ரேஷனால இங்க இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து வெளியே போயிருச்சு போலன்னு இவங்களே நினைச்சுக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் நைட்டு ஸ்வேதாங்கிற பொண்ணு இவங்களுக்கு முன்னாடியே வந்து அவங்களோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கதவு வந்து லாக்ல இல்லைங்க. கிருத்திகாவும் ரம்யாவும் கீழே அவங்களோட ப்ராக்டிஸை முடிச்சுட்டு நேராக மேலே அவங்களோட ரூமுக்கு வராங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவங்க ரூமை ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ரூமுக்கு வெளியே இருக்கும் போதோ எந்த ஒரு பாட்டு சத்தமும் கேட்கல. ரூம்குள்ளே போய் பார்க்கும்போது ஸ்வேதா அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த 2 பொண்ணுங்களுமே இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். ஏண்டி தனியாக இருக்கும்போது நீ பயந்த, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கும்போதும் பயந்தோம், இவ எவ்வளோ நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறா, அப்போது அந்த கோச் சொன்ன மாதிரியே நம்ம 2 பேருக்கு தான் எதனா இல்யூஷன் இருக்குதா, ஏன்னா நீ சொல்லி என் மனசில் பதிய வச்சுட்ட, நானும் ஓப்பன் பண்ணும்போது எனக்கும் அந்த மாதிரி விஷுவலில் தெரிஞ்சிருக்குமான்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பி போயிருக்கிறாங்க. இப்போது ரூம்குள்ளே வந்ததுக்கப்புறமா எல்லாருமே படுத்து தூங்க போகும்போது மறுபடியும் அந்த பாட்டு சத்தம் கேட்குதுங்க. ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ரூம்குள்ளே இருக்கும்போது அந்த பாட்டு சத்தம் கேட்குது, நல்லாவே கேட்குது. பயந்து போய் தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்வேதாங்கிற பொண்ணு எந்திரிக்கிறாங்க. எனக்கும் அந்த சத்தம் கேட்குதுடி, யார் நீங்கள் உங்கள் 2 பேரில் யாருன்னா ஒருத்தவங்க பாண்டிங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க 2 பேருமே அமைதியாக பயந்து போய் முகமெல்லாம் வேர்த்து கொட்டி இந்த பொண்ணை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த 3 பொண்ணுங்களுக்குமே ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. ஏன்னா இவங்களோட மெயின் டோர், ரூம் டோர் வந்து லாக்ல தான் இருக்குது. இவங்க ரூம்குள்ளே இருக்கிற லைட் ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. அது போக இவங்க ரூம்குள்ள அந்த சத்தம் பயங்கரமா கேட்க ஆரம்பிக்குது. இப்போ அந்த ஸ்வேதாங்கிற பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, நீ தைரியமான ஆளா இருந்தா எங்க முன்னாடி வா, எதுக்கு இப்படி பின்னாடி இருந்துகிட்டு எங்களை பயமுறுத்துறன்னு சொல்லிட்டு பயத்துல கத்தி இருக்கிறாங்க. ஸ்வேதா பயங்கரமா கத்துனதுக்கு அப்புறமா லைட் ஃபிளிக்கர் ஆகுறது நார்மல் ஆயிருக்குதுங்க. அந்த பாட்டு சத்தமும் நின்றுக்குதுங்க. இப்போ ஸ்வேதாக்கே ஒரு பயம் வருது, நம்ம சொன்ன உடனே அது கேட்குதுன்னா நம்ம பேச்சை கேட்குதா, இல்லை இதை விட பயங்கரமா எதனா ஒன்று நடக்க போதாங்கிற ஒரு பயத்திலேயே அந்த பொண்ணு உசுரை கையில பிடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ இந்த கிருத்திகாவும் ரம்யாவும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, வாடி கீழே போயிடலாம், நம்ம கோச்சு போய் கூட்டு வந்துடலாங்கிற மாதிரி சொல்றாங்க. ரம்யா திட்டுறாங்க, இங்க பாரு அந்த ஆள் வரும்போது மட்டும் எந்த ஒரு சத்தமும் கேட்க மாட்டேங்குது, ரூம்ல எந்த ஒரு அமானுஷமும் நடக்க மாட்டேங்குது, இப்பயும் கூப்பிட்டோம்னா கண்டிப்பா ஸ்கூல்ல போயிட்டு நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே சொல்றாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அந்த ரூமே ஒரு மாதிரி மயான அமைதியா இருக்குதுங்க. இந்த 3 பொண்ணுங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை மட்டும் பார்த்துக்கிறாங்களே தவிர்த்து பேச மாட்றாங்க. ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அவங்களோட ரூம்குள்ளே வர ஃபீல் இந்த 3 பொண்ணுங்களுக்குமே இருக்குது.
யாரை பாசிட்டிவாக, அதாவது அவங்க அந்த ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா பாசிட்டிவாக இருக்குன்னு நினச்சாங்களோ அந்த பொண்ணே இப்போ பயங்கரமாக அழுகிற ஸ்டேஜுக்கு வரும்போது கிருத்திகாக்கும் ரம்யாக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ரூமோட டோர் ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ணியிருந்த அந்த டோர் லாக்கை கீழே யாரோ ஒருத்தவங்க இறக்கி விட்டு மெதுவாக ஓப்பன் ஆகி டம்முன்னு மூடி இருக்குதுங்க. மறுபடியும் அந்த டோர் ஓப்பன் ஆகி மறுபடியும் மூடி இருக்குது. இந்த சத்தம் கண்டிப்பாக அந்த பாஸ்கெட் பால் கோர்ட்டில் கீழே ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க வரைக்குமே பயங்கரமாக கேட்குமாங்க, எக்கோ அடிக்குமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் யாருக்குமே இந்த சத்தம் கேட்கலையா? கோச் நேரம் மேலே வந்திருக்கணுமே. அது போக பக்கத்து ரூமில் இருக்கிற பொண்ணுங்க யாராச்சும் ஒருத்தவங்க, சீனியர் அக்கா 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க யாராச்சும் ஒருத்தவங்க வந்திருக்கணுமே. யாருக்குமே அப்போ கேட்கலையா? நமக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்குதா? இதெல்லாம் உண்மையா கற்பனையாங்கிற அந்த ஒரு ஸ்டேஜில் இந்த 3 பொண்ணுங்களுமே ஒரு மாதிரி குழம்பி போய் இருக்கிற அந்த நேரத்தில் கரண்ட் கட் ஆயிடுது. கரண்ட் கட்டான உடனேயுமே இந்த கதையை நமக்கு அனுப்பின அந்த கிருத்திகாங்கிற பொண்ணு பயங்கரமாக கத்திருக்கிறாங்க. அவங்க கத்துன கத்துல கீழே இருக்கிற கோச்சிலேருந்து எல்லாருமே மேலே ஓடி வந்திருக்கிறாங்க. கீழே இருந்து அந்த 2 கோச்சுமே மேலே வரதுக்கு கேப் இருக்கும் இல்லையா, அந்த டைம் கேப்ல இவங்களோட ரூம் டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிருக்குதுங்க. இருட்டுக்குள்ளதான் இந்த பொண்ணுங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை டைட்டா பிடிச்சிக்கிட்டு பயத்துல நடுங்கி போய் இருக்கிறாங்க. இப்போ அந்த டோர் மெதுவா ஓப்பன் ஆகுது. வெளியே இருக்கிற லைட் வெளிச்சத்துக்கு யாரோ ஒருத்தவங்க உள்ள வர்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுதுங்க. உள்ள பூட்டி இருக்கிற அந்த லாக்கை யார் ஓப்பன் பண்ணாங்க, வெளியே இருந்து யார் உள்ள வராங்கன்னு எதுவுமே தெரியாம பயந்து போயிருந்த பொண்ணுங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த லைட் ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குதுங்க. இந்த ஃப்ளிக்கர் ஆகிற லைட் வெளிச்சத்துக்கு வெள்ளை கலர்ல புகை மாதிரியான ஒரு உருவம் இவங்களுக்கு முன்னாடி, அதாவது இவங்களோட மெயின் டோர் இருக்கு இல்லையா, அந்த டோர் இப்போ லாக் ஆயிடுது. அந்த டோருக்கு முன்னாடி அந்த உருவம் நின்றுட்டு இருக்குதுங்க. திடீர்னு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த உருவம் லெஃப்ட்லையும் ரைட்லையும் இங்கிட்ட அங்கிட்டும் மாறி மாறி பறந்துக்கிட்டே அந்த பாட்டை பாட ஆரம்பிக்குதுங்க. இந்த 3 பொண்ணுங்களுக்குமே மைண்ட்ல என்ன தோணுதுன்னா, அவ்வளவுதான், இன்னைக்கு நைட்டோட நம்மளோட கதை முடிஞ்சது, யாருமே காப்பாற்ற வரமாட்டாங்க. நம்ம இவ்வளோ கத்தியும் யாருமே வரலனா அப்போ இது நமக்கு மட்டும்தான் நடக்குதா, ஒரு ட்ராப்ல நம்ம இருக்கிறோமாங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது டியூப் லைட் ஆன் ஆகுதுங்க. ஃப்ளிக்கர் ஆகலை, நார்மலாக எரியுது. இந்த ரூம் டோருக்கு முன்னாடியே அந்த வெள்ளை கலரில் புகை மாதிரியான உருவம், அது ஒரு பொண்ணு தான். நல்லாவே தெரியுது அது ஒரு பொண்ணு தான். மெதுவாக இவங்களை பார்த்து ஊர்ந்து வரும்போது இந்த டைம்ல அந்த டோரை யாரோ ஒருத்தவங்க வெளியே நாக் பண்றாங்க. இந்த சத்தம் கேட்டவனையுமே அந்த உருவம் அங்கிருந்து மறைஞ்சிருதுங்க. இந்த 3 பொண்ணுங்களுமே வேமா ஓடி வந்து அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தா கோச் 2 பேரும் நிக்கிறாங்க வெளியே. இவங்களுக்கு முகமெல்லாம் வேர்த்து குட்டி அழுது இவங்களோட ரூம்குள்ள ஃபுல்லாவே வெட்டா இருக்குது. இப்போ இவங்க சொன்ன எல்லா சிம்டம்ஸுமே அந்த ரூம்குள்ள இருக்குதுங்க. அது போக இந்த 3 பொண்ணுங்களுமே அழுது கண்ணுலாம் ஒரு மாதிரி ரெட் ஆகி போய் இருக்குதை பார்த்தா யாரா இருந்தாலும் நம்பாமலாம் இருக்க முடியாது. இந்த பக்கத்துல இருக்கிற அந்த 2 அக்காவுமே வந்திருக்கிறாங்க. ஒருவேளை இந்த பொண்ணுங்களா எதனா கிரியேட் பண்றாங்களாங்கிற ஒரு டவுட் அவருக்குள்ள இருந்திருக்குது. அதை இவங்க கிட்ட காட்டிக்கல. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நைட்டு நானும் இங்கேயே தங்குறேன், இந்த கோச் இங்கே தான் தங்குவாரு, மற்ற 2 அக்கா, இந்த சீனியர் அக்கா, மொத்தம் 5 பொண்ணுங்க, இந்த 2 கோச், இவங்க எல்லாருமே அன்னைக்கு நைட்டு அவங்களோட ரூம்ல தான் படுத்து தூங்கி இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த கோச் வந்து கிறிஸ்டினாங்க, அவர்கிட்ட ஒரு கிராஸ் இருக்குமோ, அந்த கிராஸை இவங்களோட செவத்துக்கு மேலே ஒரு ஆணியில மாட்டி விட்டுருக்கிறாரு. ஜீசஸ் இருப்பாராம் அந்த கிராஸ்ல. அதை இவங்களோட ரூமுக்குள்ள டோரை லாக் பண்ணிட்டு மேலே இடம் இருக்கும் இல்லையா, அதுல மாட்டி வச்சிருக்கிறாரு. அது போக ஹோலி வாட்டர் எடுத்து அவங்க ரூம் ஃபுல்லாவே தெளிச்சு விட்டுட்டு படுத்து தூங்குங்க, இதுக்கப்புறம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுங்கிற மாதிரி அன்னைக்கு நைட்டு எல்லாருமே படுத்து தூங்கிட்டாங்க. ஆனால் கிருத்திகா, ரம்யா, ஸ்வேதா இவங்க 3 பேருக்கு மட்டும் அன்னைக்கு நைட்டு தூக்கமே இல்லைங்க. அவங்களுக்கு எப்படி தூக்கம் வரும், அதுவும் அதே ரூம்ல படுத்திருந்தா? கோச் 2 பேரும் கீழே தரையில படுத்திருக்கிறாங்க. அந்த அக்கா, சீனியர் அக்கா 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மூலையில ஒவ்வொரு மூலையிலையும் படுத்திருக்கிறாங்க. ரூம் எல்லாமே பெரிய பெரிய ரூமா தான் இருக்குமாங்க. ரைட் சைடு கார்னர்ல ஒரு அக்காவும் லெஃப்ட் சைடு கார்னர்ல ஒரு அக்காவும் படுத்திருக்கிறாங்க. இவங்களோட ரூம்ல இருக்கிற அந்த கிங் சைஸ் பெட்ல இந்த 3 பொண்ணுங்களும், ஸ்வேதா, ரம்யா, கிருத்திகா, இவங்க 3 பேரும் படுத்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களோட ரூம்ல பயங்கரமா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அந்த பொண்ணுங்களால ஃபீல் பண்ண முடியுது. அந்த பொண்ணு இன்னுமே போகலை, இந்த இறந்து போன பொண்ணு இன்னுமே போகலை. ஏன்னா அந்த ஆத்மா பொண்ணுதாங்கிறத இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு இன்னுமே இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறா. நைட்டு யாரோட உயிரையே எடுக்க போகிறாங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இவங்க தூங்காமல் முழிச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மிட் நைட் ஒரு 2-2:30 மணி இருக்குமாங்க, அசந்து தூங்கிட்டாங்க. காலையில் 4-4:30 மணிக்கெலாம் ஃபஸ்ட்டு எந்திரிச்சது கிருத்திகா தான். ஆளாக எந்திரிச்ச கிருத்திகாவுக்கு ஒரு பயம் வந்துருக்குதுங்க. ஏன்னா இவங்க ரூமில் இருக்கிற அந்த நைட் லேம்ப் மட்டும் தான் எரிஞ்சிட்டு இருக்குது. 4:30 மணி தான் ஆகுது. விடிய காலையில் 4:30 மணிக்கு அந்த அளவுக்கு வெளிச்சம் வராது இல்லையா ரூம்குள்ளே. இப்போ எந்திரிச்சு லைட்டை போடுறாங்க. லைட்டை போட்டு பக்கத்தில் இருக்கிற வாட்டர் கேன் எடுத்து குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. மெயின் டோருக்கு மேலே இருக்கிற அந்த கிராஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை சுற்றிலுமே விரிசல் விட்டுருக்குதுங்க. அதாவது அந்த செவரே ஒரு மாதிரி கருப்படிச்சு போன மாதிரியும், அந்த கிராஸில் யாரோ ஒரு பொண்ணோட முடியை சுற்றி வச்சிருக்கிறாங்க. ஒரு பொண்ணோட முடி, இந்த கூந்தல்லேருந்து எடுக்கிற அந்த ஒரு கொத்தா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முடியை அந்த கிராஸில் சுற்றி அந்த கிராஸே ஒரு மாதிரி கிராஸாக இருந்திருக்குதுங்க. இதை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி பயம் வந்து பயங்கரமாக அலறி அடித்து கத்திருக்கிறாங்க.
இவங்க கத்துன கத்துல எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. இப்போ எல்லாருமே அவங்களோட ரூம்ல இருக்கிற அந்த கிராஸ் சிம்பிளை பார்க்குறாங்க. அதில் யாரோ ஒருத்தவங்க முடியை சுற்றி வச்சிருக்கதும் அந்த கிராஸாக இருக்கிறதையும் பார்த்தோன்னே ஒரு மாதிரி அமானுஷமாக இருக்குதுங்க. அதுவும் அந்த இடமே ஒரு மாதிரி கிராக் விட்டுருக்கிறத பார்த்தா யாரோ ஒருத்தவங்க வார்னிங் கொடுக்குறாங்கங்கிறது அந்த கோச்சுக்கு தெரியுது. அவரோட வாழ்க்கையில் நிறைய அமானுஷ சம்பவங்கள்லாம் நடந்திருக்குதான் சின்ன வயசில். அப்படி இருக்கும் பட்சத்தில் யாருமே இந்த ரூமில் இருக்காதீங்க, உடனே கிளம்பலான்னு சொல்லிட்டு அந்த கோச் வந்து டக்குன்னு எல்லாருமே எந்திரிக்க சொல்கிறாரு. இந்த நேரம் பார்த்து இந்த ரூமில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிச்சிருக்குதுங்க. பயங்கரமாக வாமிட் சென்சேஷனலாக இருக்குது. அது போக ரூமில் இருக்கிற எல்லாருக்குமே அதே குரலில் ஒரு பொண்ணு பாட்டு பாடுற சத்தமும் கேட்டிருக்குது. இந்த கோச் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு, அதுலேருந்து அவரால் வெளியே வர முடியலை. எல்லாருமே அந்த மாயைக்குள்ளே போயிருக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல, அந்த ரூமில் இருந்த 5 பொண்ணுங்களும் 2 கோச், மொத்தம் 7 பேர் இருக்கிறாங்க. 7 பேருக்கு எப்படிங்க ஒரே மாதிரி இருந்திருக்கும்? இப்போ அந்த கோச் என்ன பண்ணுறாருன்னா, நைட்டு தெளிச்சார் இல்லையா, அந்த ஹோலி வாட்டரை எடுத்து மறுபடியும் அவங்க ரூமில் தெளிக்கிறாரு. ஆனால் இந்த தடவை அந்த ஹோலி வாட்டரோட ஸ்மெல் பயங்கரமாக இந்த கெட்டுப்போன ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, ஒமட்டுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லை கொடுத்துருக்குதுங்க. இப்போ ரூம்ல 2 பொண்ணுங்க, அதாவது இந்த சீனியர் அக்கா 2 பேருமே வாமிட்டே பண்ணிடுறாங்க. அவங்கள தொடர்ந்து மற்ற 2 பொண்ணுங்க ஸ்வேதாவும் ரம்யாவும் வாமிட் பண்ணிடுறாங்க. கிருத்திகாவுக்கு மட்டும் வாமிட் வரலங்க. ஆனால் கிருத்திகாவுக்கு எப்படி இருந்திருக்குன்னா, தலை ஒரு மாதிரி பாரமா, இப்போ நல்லா ஒரு மாதிரி கேர் ஆகி கீழே விழுக போற, மயக்கம் போடும் போது ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, அதை விட ரொம்ப மோசமா இருந்திருக்கிறாங்க. எப்படியாச்சும் இந்த ரூமை விட்டு வெளியே போயிடணும்னு சொல்லிட்டு அந்த கோச் தான் டோரை ஓப்பன் பண்ணியிருக்கிறாருங்க. எல்லாருமே ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. எல்லாருமே ரூமை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த கோச் மட்டும் அந்த டோரை லாக் பண்ணிட்டு அந்த டோருக்கு வெளியவே உட்காந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. அவர்கிட்ட ஒரு பைபிள் இருந்திருக்குது, அதையும் மேலே வச்சிருந்தார் இல்லையா ஒரு கிராஸ் சிம்பிள், அதையும் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கிறாரு. 2யுமே வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமாக ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. மற்ற பொண்ணுங்க எல்லாருமே கீழே போங்கங்கிறாரு. 2 பேர் மட்டும் இங்கே இருங்க, மற்றவங்க எல்லாருமே கீழே போங்கன்னு சொன்னாலும் யாருமே நகரலை. நீங்களும் வந்தால் தான் நாங்கள் போவோம், இங்கே ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, உடனே போயிடலாம்னு சொல்லிட்டு விடிய காலையில் 4:30 மணிக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குதுங்க. இப்போ அந்த கோச் வெளியே நீல் டவுன் போட்டு ரொம்ப நேரமாக ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதாவது ரூமுக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் அந்த கெட்ட ஸ்மெல்லும் அடிக்குது, அந்த பொண்ணு பாடுற சத்தமும் இவங்களுக்கு கேட்டுருக்குது. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த கெட்ட ஸ்மெல்லும் போயிடுச்சு, அதே நேரத்தில் அந்த பாடுற சத்தமும் நின்றுது. அந்த கோச் மெதுவாக அந்த ரூம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறாரு. இவங்க எல்லாருமே வேணான்னு தடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் அந்த கோச் முழு மனசோட அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ரூம் நார்மலாக தாங்க இருந்திருக்குது. கெட்ட ஸ்மெல் எதுவுமே இல்லை. இவங்களோட லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வெளியே வர சொல்கிறாரு. நேராக அந்த வார்டன் கிட்ட போயிட்டு சண்டை போட்டுருக்கிறாருங்க. என்ன நடக்குதுங்க, இதுக்கு முன்னாடி இந்த ரூமில் யார் இருந்தா, இந்த ரூமில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, பொண்ணுங்களோட உசுருக்கு யாரு கேரண்டி, இப்போ இந்த பொண்ணுங்களுக்கு எதனா ஒன்று நடந்துருந்துச்சுன்னா யாருங்க பொறுப்பேற்றுப்பான்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுருக்கிறாரு. இப்போ தான் அந்த வார்டன் திட்டுறாரு அந்த நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு செக்யூரிட்டி கிட்ட, யாரை கேட்டு இந்த ரூமோட கீயை கொடுத்த, இந்த ரூம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாகவே பூட்டி போட்டு கிடக்குறாங்க. அதாவது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ரூமில் ஸ்டேட் பிளேயர், அதாவது ஸ்டேட்டுக்கு விளையாட வந்த ஒரு பொண்ணு, ஸ்டேட் லெவலில் அந்த பொண்ணால் ஜெயிக்க முடியலைங்கிற அந்த ஒரு விரக்தியில், அதாவது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதுங்கிற அந்த ஒரு விரக்தியில் இந்த ரூமில் இருக்கிற ஃபேனில் தூக்கு மாட்டி சாகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்குதுங்க. அந்த நேரம் பார்த்தா அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் அந்த ரூமுக்கு வரும்போது என்னமோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஆளை கூட்டு வந்து டோரை உடைக்கிறதுக்குள்ளேயே அந்த பொண்ணு ஆல்மோஸ்ட் இறக்க போற நிலைமையில தான் அந்த ரூமை உடைச்சிட்டு வந்து காப்பாத்தி இருக்கிறாங்க. காப்பாற்றும் போதே அந்த பொண்ணு மேல, அந்த பொண்ணோட வாயிலிருந்து பயங்கரமா ஸ்மெல் வந்துருக்குதுங்க. ஏதோ இந்த பிளட் வாடம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிளட் ஸ்மெல் அடிச்சிருக்குது. இந்த வார்டன் தான் காப்பாத்திருக்கிறாரு. அந்த பொண்ணை காப்பாத்தி கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப நேரம் இருமிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணோட கழுத்து ஆல்ரெடி அமுங்கி அதை இவங்க கவனிக்கல. இவங்க கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுந்து அந்த பொண்ணு இறந்துருச்சாங்க. அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமா போலீஸ்லாம் வந்திருக்கிறாங்க. பெரிய கேஸ் ஆயிருக்குது. எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை தான் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கிற காரணத்தினால அந்த ரூமை மட்டும் லாக் பண்ணி தான் வச்சிருப்பாங்களாம். அந்த ரூம்ல அந்த பொண்ணோட ஆத்மா இருக்கா இல்லையான்னு கூட இவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால தான் அந்த ரூம் லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்களே தவிர்த்து அந்த ரூம்ல பூஜையோ எதுவுமே பண்ணல. இவங்களாலையும் நம்பாம இருக்க முடியலங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு அமானுஷத்தை ஃபேஸ் பண்ணவங்களுக்கு தான் அதோட வலி என்னங்கிறது தெரியும். அப்போ இதுக்கான தீர்வு அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல நாங்க இங்க தங்க மாட்டோம்னு சொல்லிட்டு வெளியே வேற ஒரு இடத்துல தங்கிட்டு ஒரு நாள் மட்டும் தான் இவங்க சென்னையில இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிற காரணத்தினால வேற ஒரு லேடிஸ் பிஜில தான் ஒரு நாள் மட்டும் அந்த பொண்ணுங்களுக்கு ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க ஸ்கூல் நிர்வாகம். அந்த பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு அடுத்த நாள் போகிறதுக்கே இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் பயமா இருந்திருக்குதுங்க. இந்த சம்பவத்தை அந்த பொண்ணுங்களாலையும் அந்த கோச்சாலையும் வாழ்க்கையில மறக்கவே முடியாதாங்க. இந்த அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நிறைய தடவை ட்ரை பண்ணினேன். ஆனால் உங்களோட ஐடிக்கு நான் ட்ரை பண்ணும் போதெல்லாம் எதனா ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தாங்க, நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. இந்த ஸ்டோரி ஒன்றும் அவ்வளோ பெரிய ஸ்டோரிலாம் கிடையாதுங்க. ஆனால் நான் 1 hour ஸ்டோரிலாம் எடுத்திருக்கிறேன். இந்த அளவுக்கு எனக்கு தடங்கள் வந்தது கிடையாது. என்னால் இந்த ஸ்டோரியை சொல்லி கம்ப்ளீட் பண்ணவே முடியலைங்க. என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. இந்த ரூமில் ஏகப்பட்ட நெகட்டிவ் எனர்ஜியை என்னால் உணர முடியுதுங்க இந்த கதையை சொல்லும் போது. அது போக சொல்லவே விடலை என்னைய.
என்னோட மச்சான் ஆதியந்தனுமே வந்துட்டு ஒரு மாதிரி குழம்பிக்கிட்டே இருந்தான். வழக்கத்துக்கு மாறா நாயெல்லாம் கத்துது, ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருக்குதுங்க, சம்திங் ராங் தான். மேபி இது உண்மையா கூட இருக்கலாங்க. இந்த கதையை என்கிட்ட சொன்ன பொண்ணோட பேரு கிருத்திகா கிடையாது. இதுல வர பெயர்கள் எல்லாமே புனை பெயர்கள் தான். அது போக அந்த இடங்கள் எதையுமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணி என்கிட்ட சொல்லலைங்க. அதனால என்னால சொல்ல முடியல. இது எந்த அளவுக்கு உண்மை பொய்யுங்கிறத தாண்டிலும் நான் அடிச்சு சொல்றேன், இது வந்து ஒரு உண்மையான விஷயம் தாங்க. உண்மையாவே இது நடந்திருக்கு தான். நல்லாவே என்னால உணர முடியுதுங்க. இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலும் எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்கலாம். அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டாப் ஹேஷ்டேக் 124 கிட்ட வந்துட்டோம். அதாவது 138 இப்போ 124க்கு வந்துட்டோம். நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போய்கிட்டு இருக்கோம். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் கோஸ்டிஸ். ஸ்பாட்டிஃபைலையும் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். போய் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.